ஓம் சாந்தி. 9/2/2026 बाबा सुल्तान मीठे बच्चे, करीब निवाज बाप तुम्हें कोड़ी से हीरा जैसे बनाने आएंगे तो तुम सदा उनकी श्रीमत पर चलो. இனிமையான குழந்தைகளே, ஏழை பங்காளன் பாபா சோழியிலிருந்து வைரம் போல் உங்களை ஆக்குவதற்கு வந்திருக்கின்றார். இனிமையான குழந்தைகளே, ஏழை பங்காளன் பாபா சோழியிலிருந்து வைரம் போல் உங்களை ஆக்குவதற்கு வந்திருக்கின்றார். ஆகவே நீங்கள் சதா அவரது ஸ்ரீமத் படி நடந்து செல்லுங்கள். இனிமையான குழந்தைகளே, ஏழை பங்காளன் பாபா சோழியிலிருந்து வைரம் போல் உங்களை ஆக்குவதற்கு வந்திருக்கின்றார். ஆகவே நீங்கள் சதா அவரது ஸ்ரீமத் படி நடந்து செல்லுங்கள். கேள்வி: पहले पहले तुम्हें सभी को कौन सा एक गुह्य राज समझाना चाहिए? முதலில் நீங்கள் அனைவருக்கும் எந்த ஒரு ஆழமான ரகசியத்தை புரிய வைக்க வேண்டும்? முதலில் அனைவருக்கும் நீங்கள் எந்த ஒரு ஆழமான ரகசியத்தை புரிய வைக்க வேண்டும்? பதில் பாப் தாதா. பதில் என்னது? பாப் தாதா கா. பாப் தாதாவை பற்றிய ரகசியம் நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். இங்கே நாம் பாப் தாதாவிடம் வந்திருக்கின்றோம். நமக்கு தெரியுது, இங்கே நாம் பாப் தாதாட்ட வந்திருக்கிறோம். எக தோனோ இக்கட்டேகே, அதாவது இங்கே 2 பேர் சேர்ந்திருக்கின்றார்கள். சிவகி ஆத்மா பி இஸ்மேகே, பிரம்மா கி ஆத்மா பி ஹே. சிவனுடைய ஆத்மாவும் இவருக்குள் இருக்கின்றார், பிரம்மாவின் ஆத்மாவும் இருக்கின்றார். ஒருத்தர் ஆத்மா, இன்னொருத்தர் பரமாத்மா. ஆகவே முதலில் இந்த ஆழமான ரகசியத்தை அனைவருக்கும் புரிய வையுங்கள். இவர்கள் பாப்தாதா இணைந்திருக்கின்றார்கள். எல்லாருக்கும் இந்த ரகசியத்தை புரிய வைங்க. இவர்கள் பாப்தாதா இணைந்து இருக்கிறார்கள். யக் தாதா பகவான் நகீகே. இந்த தாதா நம்ம பார்க்கறதுக்கு பிரம்மா படம் தான் தெரியுது. பாபா சொல்றார், அவங்களுக்கு புரிய வைங்க, இந்த தாதா பகவான் இல்லை. மனிதன் பகவானாக இருப்பது இல்லை. மனிதன் பகவானாக இருப்பது இல்லை. பகவான் கஹா ஜாத்தா ஹை நிராகாருகோ. பகவான் என ஒளி ரூபமானவருக்குத்தான் கூறப்படுகிறது. ஒளி புள்ளி நிராகாரமானவருக்குத்தான் கூறப்படுகிறது. வக பாப்பகே சாந்தி தாமமே ரகனே வாலா. அந்த தந்தை சாந்தி தாமத்தில் இருப்பவர். இது நம்ம எல்லாருக்கும் புரிய வைக்கணும். இந்த பிரம்மா பகவான் இல்லை. பகவான் என்பவர் நிராகாரமானவருக்கு சொல்லப்படுகிறது. அந்த தந்தை சாந்திதாமத்தில் இருப்பவர். பாடல் ஆக்கிர் வகதின் ஆயா ஆஜ். கடைசியாக அந்த நாளும் வந்ததே இன்று. கடைசியாக அந்த நாளும் வந்ததே இன்று. எந்த ஒரு நாளுக்காக நாம் காலகாலமாக காத்திருந்தோம், அந்த நாள் வந்ததே இன்று. ஓம் சாந்தி. बाप दादा द्वारा अर्थात शिव बाबा ब्रह्मा दादा द्वारा समझाते हैं, यह पक्का कर लो. தந்தை தாதா மூலமாக, அதாவது சிவபாபா பிரம்மா தாதா மூலமாக புரிய வைக்கின்றார். இதை பக்கா செய்து கொள்ளுங்கள். எனக்கு புரிய வைக்கிறது சிவபாபா பிரம்மா மூலமா. லௌகீக சம்பந்தத்தில் தந்தை வேறாகவும் அண்ணன் வேறாகவும் இருப்பார்.
சகோதரன் வேறாகவும் இருப்பார். பாப் சே தாதா கா வர்ஷா மில்தா ஹே. தாதா அப்படின்னா சாதாரணமாக நாம் மூத்த சகோதரன்னு சொல்லுவோம். அதுக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்கிறது. தாத்தா, தாத்தாவுக்கும் என்ன தான் சொல்லப்படுது? தாதா. ஏன்னா ஹிந்தி சிந்தி இதில் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு வித்தியாசம் இருக்கும். தாதான்னா தாத்தான்னு அர்த்தம். தந்தையிடமிருந்து தாத்தாவினுடைய ஆஸ்தி கிடைக்கிறது. தந்தையிடமிருந்து தாத்தாவுடைய ஆஸ்தி கிடைக்கிறது. ககுத்தேகே தாதேகா வர்ஷா லேத்தேகே. என்ன சொல்லுவாங்க? எங்கள் தாத்தா சொத்தை நாங்கள் அனுபவிக்கிறோம், எடுத்துக்கொள்கிறோம். தாத்தா அதாவது சிவபாபா யார்? வகே கரீப் நிவாசி. ஒரு ஏழை பங்காளன். நான் ரொம்ப பணக்காரன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் அவர் ஒன்றுமும் தரமாட்டா. தர வேண்டிய அவசியமும் இல்லை. எனக்கு எல்லாம் இருக்குதுன்னு அவருக்கு ஏன் கொடுக்கணும்? எனக்கு உன்னைய விட்டால் யாருமே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு தான் பாபா என்ன பண்ணி ஆகணும்? கொடுத்தாகணும். பாபா சொல்றார், பாபா யாரு? அவர் ஏழை பங்காளன். கரீப் நிவாஜ் உன்கோ கஹா ஜாத்தா ஹே. பிரம்மா பாபா கூட தன்னை ஏழை ஆக்கிக்கிட்டார். என்னுடையது எதுவும் இல்லைன்னு அவர் எல்லாத்தையும் கொடுத்துட்டு தன்னை ஏழை ஆக்கிக்கிறார். கரீப் நிவாஜ் ஏழை பங்காளன் என்று யாருக்கு கூறப்படுகிறதோ அவர் ஏழைகளை சிறுதாஜ் பனாய், அவர் தலை கிரீடமாக ஆக்குகிறார். ஆகவே முதல்ல இதை பக்கா நிச்சயப்படுத்திக்கோங்க. இவர் யார்? இவர்னா எனக்கு இந்த ஞானத்தை சொல்லிட்டு இருக்கிறவர் யார்? தேக்னே மேத்தோ சாக்கார் மனுஷியே. பார்க்கறதுக்கு இவர் என்னமோ ஒரு சாதாரண மனிதனாக, பூலோக மனிதனாக தென்படுகின்றார் பிரம்மா பாபா. இவரை எல்லோரும் பிரம்மா என்று கூறுகிறோம். நீங்கள் எல்லோரும் பிரம்மா குமார குமாரிகள். புரிஞ்சிருக்கிறீங்க. நமக்கு ஆஸ்தி என்பது சிவபாபாவிடமிருந்து கிடைக்கிறது. ஜோ அவர்தான் எல்லோருக்குமான தந்தை. அவர் வந்திருப்பதே ஆஸ்தி தருவதற்காக. பாபா சுகத்திற்கான ஆஸ்தி தருகிறார். அரை கல்பத்திற்கு பிறகு ராவணன் துக்கத்திற்கான சாபம் தருகின்றான். பக்தி மார்க்கத்தில் பகவானை தேடுவதற்காக சிரமம் மேற்கொள்கிறார்கள். ஆனால் எங்கேயும் அவர் கிடைத்ததே இல்லை. பாரதவாசிகள் நீயே தாயும் தந்தையும் என பாடுகிறார்கள். फिर कहते आप जब आएंगे. அப்புறம் சொல்றாங்க, நீங்க எப்போ வருவீங்களோ तो हमारा एक ही आप होंगे. நீங்க வந்துட்டீங்கன்னா எங்களுக்கு நீங்க மட்டும்தான் இருப்பீங்க. தூசரா ந கோய். நீ வராத வரைக்கும் எல்லாரையும் சப்போர்ட்டாக வச்சுக்கிறோம். நீங்கள் வந்துட்டீங்கன்னா எங்களுக்கு உங்களை தவிர ரெண்டாவதா யாருமே இல்லை அப்படின்னும் பாடி வந்தோம். அவர் கோய் சாத் ஹம் மமத்துவ நகி ரக்கேங்கே. நீ வந்துட்டேன்னா பிறகு வேற யார்கிட்டையும் நாங்கள் பற்றுதல் வைக்க மாட்டோம் அப்படின்னு வர்றதுக்கு முன்னாலே சொல்லி வச்சோம். நீ வந்துட்டேன்னா எனக்கு உன்னைய தவிர ரெண்டாவதா யாருமே இல்லை, யார் மேலேயும் பற்றுதல் வைக்க மாட்டோம். ஹமாரா தோ ஏக சிவபாபா. நமக்கோ ஒரே ஒரு சிவபாபா. நீங்கள் புரிஞ்சிருக்கிறீங்க. இந்த தந்தை ஏழை பங்காளன். யார் ரொம்ப ஏழையோ அவங்கள பார்த்து தான் பாபா என்ன பண்ண போகிறாரு? கொடுக்க போகிறார். எந்த மாதிரி ஏழை? பாபா இந்த சரீரம் கூட என்னோடது இல்லை, இந்த சரீரம் கூட என்னோடது இல்லை, அது உன்னோடது. இந்த உடல் மனம் பொருள் சம்பந்தம் தொடர்பு எல்லாமே யாரோடது? என்னுடையது ஒன்றுமே இல்லை. எனக்கு உன்னே தவிர சொத்து வேறு எதுவுமே இல்லை. இவர் ஏழை பங்காளன் என்பதையும் நீங்கள் அறிவீர்கள்.
करीब को साहूकार बनाने वाला, कौड़ी को हीरे तुल्य बनाते हैं। अर्थात कलयुगी पतित कंगाल से सत्ययुगी सरताज बनाने के लिए बाबा आए हैं. பாபா யாரு? ஏழையை செல்வந்தர் ஆக்கக்கூடியவர், சோழியை வைரம் போன்ற மதிப்புடையவர் ஆக்கக்கூடியவர். அதாவது கலியுக பதீத்த பரம ஏழைகளை சத்யுக தலை கிரீடமாக ஆக்குவதற்கு பாபா வந்திருக்கிறார். குழந்தைங்களாகி நீங்க புரிஞ்சிருக்கிறீங்க. திரும்ப திரும்ப இந்த விஷயத்தை ஞாபகப்படுத்துறார். யஹா ஹம் பாப்தாதா கே பாஸ் ஆயேகே, இங்கே நாம பாப்தாதாட்ட வந்திருக்கிறோம். நான் யார்கிட்ட வந்திருக்கிறேன்? பாப்தாதாவிடம். இவர்கள் இருவரும் இணைந்து இருக்கிறார்கள். சிவனுடைய ஆத்மாவும் இவருக்குள்ளே இருக்கின்றார், பிரம்மாவின் ஆத்மாவும் இருக்கின்றார். ஆக இங்க 2 பேர் இருக்கிறாங்க. ஒருத்தர் ஆத்மா, இன்னொருத்தர் பரமாத்மா. அதே லைனை திரும்பவும் அப்படியே ரிப்பீட் பண்றார். சிவனினுடைய ஆத்மாவும் இவர் சரீரத்தில் தான், பிரம்மாவினுடைய ஆத்மாவும் இங்கே தான் இருக்கிறார். நீங்க எல்லோருமே ஆத்மாக்கள். ஆத்மாக்களும் பரமாத்மாவும் நீண்ட காலமாக பிரிந்திருந்து விட்டனர். பகலே நம்பர் மே மில்னே வாலி ஹோ தும் ஆத்மாயே. முதல் நம்பர்ல, அதாவது முதலாக சந்திக்கக்கூடியவர்கள் நீங்க ஆத்மாக்கள் தான். அதாவது எந்த ஆத்மாக்கள் பாபாட்டிருந்து ஃபஸ்ட்டு பிரிஞ்சாங்களோ அவங்க தானே ஃபஸ்ட்டு கூப்பிடவும் ஆரம்பிக்கிறாங்க, ஃபஸ்ட்டு தேடவும் ஆரம்பிக்கிறாங்க. பிறகு அவங்க தான் பாபாவை வந்து சந்திக்கவும் செய்யணும். ஃபஸ்ட்டு பரந்தாமத்திலேருந்து வந்தது நாம தான் பிரிஞ்சோம். நாம தான் முதல்ல என்ன பண்ண ஆரம்பித்தோம்? துவாபரயுகத்தில் தேடவும் ஆரம்பித்தோம். ஓ காட்ஃபாதர் அப்படின்னு நீங்கள் அவரை தேடினீங்க. அப்போ அவர் தான் உங்களுக்கு முதல்ல கிடைக்கிறார். அதாவது அவரை நீங்கள் தான் முதல்ல சந்திக்கிறீங்க. பாபாட்டிருந்து நீங்கள் ஆஸ்தியையும் அடையிறீங்க. அவரைத்தான் ஓ காட்ஃபாதர்னு சொன்னோம். அப்போ நீங்கள் யார்? குழந்தைங்க. அப்பாட்டிருந்து அவசியம் ஆஸ்தி கிடைக்கிறது. பாபா கூறுகிறார், பாரதம் தலை கிரீடமாக இருந்தது, அது இப்பொழுது எவ்வளவு ஏழ்மையுடையதாகி விட்டது. இப்பொழுது நான் குழந்தைகளாகிய உங்களை மீண்டும் தலை கிரீடம் ஆக்க வந்திருக்கிறேன். தும் டபுள் சிர்தாஜ் பன்தேகோ, நீங்கள் இரட்டை கிரீடதாரி ஆகுகிறீர்கள். பரம ஏழையா இருக்கக்கூடியவங்களை பாபா கிரீடதாரியாக, அதுவும் இரட்டை கிரீடதாரியாக ஆக்குகிறார். ஒன்று பவித்திரத்தாவினுடையது, அதில் நீங்கள் வெளிச்சம் ஒளி காண்பிக்கிறீங்க. இன்னொன்று ரத்தினங்கள் பதிக்கப்பட்ட கிரீடம். ஆக முதல்ல இந்த ரகசியத்தை எல்லோருக்கும் புரிய வைக்கணும். திரும்பவும் இந்த விஷயத்தை சொல்றார். இன்னைக்கு ரகசியமே என்னதுதான்? பாப் தாதாவிடம் நாம் வந்திருக்கின்றோம். இங்கே இருவர் இணைந்திருக்கின்றார். இந்த பிரம்மா பகவான் கிடையாது. மனிதன் பகவானாகுவது இல்லை. பகவான் என்று நிராகாரமானவருக்கு சொல்லப்படுகிறது. அவர் சாந்தி தாமத்தில் இருப்பவர். இங்கே நீங்கள் அனைத்து ஆத்மாக்களும் இருக்கிறீங்க. நிர்வாண தாமம் வானப்பிரஸ்தம் என்று அந்த இடத்திற்கு, பரந்தாமத்திற்கு சொல்லப்படுகிறது. அங்கே இருந்து தான் நாம் வந்தோம். நாம் பரந்தாமவாசிகள். வானப்பிரஸ்தத்தில் இருந்து, சப்தத்தை கடந்த இடத்துல இருந்து இந்த சப்தத்திற்குள்ளே நாம் ஆத்மா இந்த சரீரத்தை தாரணை செய்து கதாபாத்திரம் நடிப்பதற்காக வந்திருக்கிறோம். ஆதா கல்ப் சுகக்கா பார்ட், அரை கல்பம் சுகத்திற்கான கதாபாத்திரம். ஆதா கல்பகே துக்கா, அரை கல்பம் துக்கத்திற்கானது. முதல்ல ஒப்பந்தம்னா என்ன? இப்போ ஞாபகப்படுத்துறார். அரை கல்பம் துக்கம் தான். அரை கல்பம் உங்களுக்கு என்ன உண்டு? சுகம் உண்டு. எப்போ துக்கத்தினுடைய முடிவு ஏற்படுகிறதோ அப்போ பாபா சொல்றார், நான் வருகிறேன். அவர் வந்து முடிச்சு வைக்கிறார். முடிக்க வேண்டிய நேரம் வரும் பொழுது அவர் வந்துடுறார். எக் டிராமா பனா ஹுவாகே, இந்த டிராமா ஆக்கப்பட்டு இருக்கிறது. எப்படி ஆக்கப்பட்டிருக்கிறது? நான் வந்துட்டேன்னா துக்கம் முடிஞ்சு போயிடும். பாபா வந்தாச்சு அப்படின்னாலே
துக்கம் முடிஞ்சாச்சு. இது அப்படித்தான் இந்த ட்ராமா அமைக்கப்பட்டிருக்கு. யார்கிட்டெல்லாம் பாபா வந்தாச்சோ அல்லது யாருக்கெல்லாம் பாபா கிடைச்சாச்சோ அவங்களுடைய ட்ராமாவில் என்ன கிடையாது, துக்கம்ங்கிறது கிடையாது. அது அப்படித்தான் அமைக்கப்பட்டிருக்குது. பாபா கிடைச்சிருக்கிறாரா, துக்கம் முடிஞ்சாச்சு, சூரியன் வந்தாச்சு அப்படின்னா அப்புறம் அவங்க வெளிச்சம்ங்கிறது மட்டும்தான் இருக்கும். இருள் அப்படிங்கிறது இருக்க முடியாது. பாபா வந்தாச்சு, துக்கம் முடிஞ்சாச்சு. பாபான்னா ஞான கடல், அன்பு கடல், சக்தி கடல், தூய்மை கடல், கருணை கடல், இவ்வளோ கடல் வந்த பிறகு எப்படி துக்கம் இருக்க முடியும்? துக்கத்தினுடைய அடையாளம் கூட இருக்க முடியாது. நீங்கள் குழந்தைங்க இங்கே பட்டியில் இருக்கிறீங்க. யகா பட்டி அப்படின்னா பாபா சொல்றார் யகா அவர் குச்சி பாகர்கா யாது நகி ஆனா சாயே. இங்கே வெளியில் இருக்கக்கூடிய எதுவுமே நினைவுக்கு வர வேண்டாம். யகா கைகி இங்கே யாருக்கு மட்டும்தான் அனுமதி? மாத் பிதா அவர் பச்சே, அம்மா அப்பா அப்புறம் குழந்தைங்க, வேறு யாரும் கிடையாது. யகா சூத்திர சம்பிரதாய் கை நகி இங்கே சூத்திர சம்பிரதாயமே கிடையாது. அம்மா அப்பா குழந்தைங்க, இங்கே சூத்திர சம்பிரதாயமே கிடையாது. ஜோ பிராமன் நகி ஹே யார் பிராமணன் இல்லையோ அவருக்கு சூத்திரன் என்று சொல்லப்படுகிறது. உன்கா சங்குத்தோ யகா ஹை ஹி நகி சூத்திரர்களுடைய தொடர்பு உங்கள்கிட்ட இங்கே இல்லவே இல்லை. யகா கைகி பிராமன் கா சங்கு இங்கே இருக்கிறது பிராமணர்களினுடைய சங்கு தொடர்பு மட்டும்தான். பிராமண குழந்தைங்க புரிஞ்சிருக்கிறீங்க. சிவபாபா பிரம்மா மூலம் நம்மை நரகத்திலிருந்து சொர்க்கத்தினுடைய ராஜ்யத்திற்கு எஜமானன் ஆக்குவதற்கு வந்திருக்கிறார். இப்போ நாம எஜமானன் இல்லை, எஜமானன் ஆக்க வந்திருக்கிறார் பாபா. இப்போ நாம எஜமானன் இல்லை. கியோங்கி ஹம் பதீத்துகே ஏன் எனில் நாம் பதீத்தமாக இருக்கிறோம். பாவந்தே தூய்மையாக இருந்தோம். 84 சக்கரத்தில் ஜன்ம சக்கரத்தில் சுற்றி சதோ ரஜோ தமோவில் வந்துட்டோம். ஏனிப்படியில் 84 ஜென்மத்திற்கான கணக்கு எழுதப்பட்டிருக்கிறது. தந்தை அமர்ந்து குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். எந்த குழந்தைங்க முதல்ல பாபாவை சந்திக்கிறாங்களோ அவங்க தான் முதல்ல சத்தியுகத்துக்கு வரணும். அதுவும் ட்ராமாவில் இருக்குது. நீங்கள் 84 ஜென்மங்கள் எடுக்கிறீங்க. படைப்பாளர் படைப்பின் முழு ஞானம் ஒரு தந்தையிடம்தான் இருக்கிறது. அவர்தான் மனித சிருஷ்டியினுடைய விதை ரூபம். அவசியம் விதையில்தான் நாலேஜ் இருக்கும். முழு மரமும் எப்படி வளரணும், எப்படி அது பாதுகாக்கப்பட்டு பிறகு எப்படி அதற்கு முடிவு ஏற்படணும், எல்லா விஷயங்களும் விதைக்குள்ள அடக்கும். இந்த தந்தை தான் இதையெல்லாம் புரிய வைக்கிறார். இப்போ நீங்கள் புரிஞ்சிருக்கிறீங்க. நாம் பாரதவாசிகள் ஏழைகளாக இருக்கிறோம். தேவி தேவதையாக இருந்த போது எவ்வளவு செல்வந்தராக இருந்தோம். ஹீரோஸே கேள்தேத்தே. நம்ம விளையாட்டு எதோட தான் இருந்துச்சு? வைரத்தோடு இருந்துச்சு. இந்த சங்ககால பாடல், பழைய தமிழ் பாடலெல்லாம் சொல்லுவாங்க. இந்த குருவி விரட்டுறதுக்காக அந்த வயலில் இருப்பாங்களாமா. காதில் தொங்க போட்டிருக்கக்கூடிய அந்த தொங்கட்டான் தங்கத்தில் வைரத்தில் இருக்குமாமா. அதை கலட்டி என்ன பண்ணுவாங்களாமா, குருவியை வீசுவாங்களாமா. அவங்களுக்கு அவ்வளோ சாதாரணம் போச்சுன்னு பாட்டே எழுதி வச்சுருக்கிறாங்க. பாபா சொல்கிறாரு, நீங்கள் விளையாண்டதே எப்படித்தான், அங்கே குருவியில் விரட்ட போகிறது கிடையாது. ஆனால் விளையாட்டே வைரத்தோடு விளையாண்டீங்க. எதனால்? ஏன்னா இப்போ நம்ம சிந்தனையில் எல்லாத்துலேயும் எது மட்டும்தான் இருக்குது? பாபா அப்படி சொன்னார்ல. பாபா நேற்று கூட சொன்னார் பாருங்க. பெரியவங்க பாருங்க, அவங்களுக்கு புரியாமலேயே 2 சென்டென்ஸுக்கு ஒருக்க 4 சென்டென்ஸுக்கு ஒருக்க எது வந்துடுது. சாதாரணமாக பேசிகிட்டு இருந்தால் கூட பாபா என்ன சொன்னார் பாருங்க. இந்த நாள் கூட வானிலை பாருங்க, நேற்று கூட வரதானத்தில் பாருங்க. வார்த்தைன்னு வந்துச்சுன்னா உலகத்தில் என்ன சொல்லுவாங்க, அவங்க அப்படிலாம் சொன்னாங்க, இவங்க இப்படிலாம் சொன்னாங்க. இது கல். யார் என்னமோ சொல்லிட்டு போட்டோம். பாபா என்ன சொன்னார்? இதுக்கு பேர் என்னது? வைரம்.
சத்தியுகத்தில் வைரத்தோட விளையாடுறோம். ஏன்னா இப்போ நாம் பாபா கொடுக்குற ஞானத்தோட விளையாண்டுட்டு இருக்கிறோம். இதுதான் பிறகு என்னவா மாறுது, அங்கே வைரங்களால் ஸ்தூலமாக கூட மாறிடுது. அங்கே வைரத்தை வச்சு மாளிகைகளை இழைச்சிருப்போம். இப்போ பாபா நினைவு கொடுக்கிறார், நீங்கள் எப்படி 84 ஜென்மம் எடுக்கிறீங்க. கூப்பிட்டது எப்படி கூப்பிட்டோம்? ஹே பதீத்த பாவனா, ஏழை பங்காளன் பாபா, வாங்க ஏழைகளாகி எங்களை சொர்க்கத்திற்கு எஜமானனாக மீண்டும் ஆக்குங்க. சொர்க்கத்தில் கணக்கில்லாத அளவில்லாத செல்வம் சுகம் இருந்தது, இப்பொழுதோ அளவில்லாத துக்கம் இருக்கிறது. குழந்தைங்க புரிஞ்சிருக்கிறீங்க. என்ன புரிஞ்சிருக்கிறோம்? துக்கம் அப்படின்னாலே என்ன புரிஞ்சிருக்கிறோம்? முழு பதீத்தமான காரணத்தினால என்ன ஆயிடுச்சு? துக்கம் ஆகிடுச்சு. ஆத்மா அழுக்கு ஆக ஆக துக்கமும் உணரப்படுது. ஆத்மா சதோ பிரதானம் ஆக ஆக அது சுகத்தை தான் என்ன பண்ண ஆரம்பிக்கும்? உணர ஆரம்பிக்கும். அந்த உணரக்கூடிய சக்தி அப்படிங்கிறது நம்முடைய பதீத்தமா பாவனமாங்கிறத பொறுத்து தான் இருக்குது. எவ்வளவு தூய்மையை கூடுமோ அவ்வளவு சுகம் கூட ஆரம்பிச்சிடும். ஆத்மா முழு பதீத்தம் ஆகும்போது அது முழு துக்கத்தை அனுபவிக்கின்றது. இப்போ கலியுகத்தினுடைய கடைசி, மீண்டும் சத்தியுகம் வேண்டும். முதல்ல பாரதத்தில் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் இருந்தது, இப்பொழுது அது மறைந்து விட்டது. தங்களை எல்லோரும் ஹிந்து என்று கூறிக்கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள். இந்த நேரத்தில் கிறிஸ்துவர்கள் கூட நிறைய பேர் ஆகிட்டாங்க. ஏன்னா ஹிந்து தர்மத்தை சேர்ந்தவங்க நிறைய பேர் மதம் மாறிட்டாங்க. நீங்கள் தேவி தேவதைகள், உங்களுடைய கர்மம் சிரேஷ்டமாக இருந்தது. நீங்கள் தேவி தேவதைகளாக பாபா சொல்ற உங்களுடைய கர்மா ரொம்ப சிரேஷ்டமாக இருந்துச்சு. தும் பவித்திர பிரவருத்தி மார்க்க வாலேத்தே, நீங்கள் பவித்திரமான இல்லற மார்க்கத்தினராக இருந்தீங்க. இப்போ ராவண ராஜ்யத்தில் பதீத்த அழுக்கான இல்லற மார்க்கம் கொண்டவர்கள் ஆகிட்டீங்க. அதனால் துக்கம் ஏற்பட்டுடுச்சு. எங்கே பதீத்தம் சேருதோ அங்கே துக்கம். உலகத்திலேயே கூட சொல்கிறாங்க இல்லையா, ஆசையே துக்கத்துக்கு காரணம். ஆத்மா அழுக்கு ஆக ஆக உலகத்தில் சுகத்தை தேட ஆரம்பிச்சிருது. பாபா சொல்றார், அதனால துக்கம்தான் கிடைக்குது. சத்யுகத்திற்கு சிவாலயம் என்று கூறப்படுகிறது. சிவபாபாவினால் ஸ்தாபனை செய்யப்பட்ட சொர்க்கம், அதனால் அதுக்கு பேர் என்னது? சிவாலயம். பாபா கூறுகிறார், நான் குழந்தைகளாகிய உங்களை சூத்திரனிலிருந்து பிராமணனாக ஆக்கி பிறகு உங்களை சூரிய வம்ச சந்திரவம்ச ராஜ்யத்திற்கான ஆஸ்தியை தந்து செல்லுகிறேன். இங்கே திரும்பவும் பாபா சொல்றார். இன்னைக்கு ஒரு பாயிண்டை இடல திரும்ப ஞாபகப்படுத்திக்கிட்டே வரார். யக பாப் தாதா இனுக்கோ பூலோ மத். இங்க உங்க முன்னால இருக்கிறவர் பாப் தாதா, இதை மறவாதீர்கள். உங்க முன்னால இருக்கிறது யாரு? பாப் தாதா. 2 பேர் இருக்கிறாங்க. ஒருத்தர் பரமாத்மா, இன்னொருத்தர் ஆத்மா. ஒருத்தர் அப்பா, இன்னொருத்தர் அண்ணன். பாபா சார், शिव बाबा ब्रह्मा द्वारा हमको स्वर्ग का लायक बना रहे हैं. சிவத்தந்தை பிரம்மா மூலம் நம்மை சொர்க்கத்திற்கு தகுதியுடையவர் ஆக்கி கொண்டிருக்கிறார். ஏனெனில் பதீத்த ஆத்மாக்களோ முக்திதாமம் செல்ல முடியாது. தூய்மை ஆகாத வரை வீட்டிற்கு போக முடியாது. இப்போ பாபா சொல்றார், நான் உங்களுக்கு தூய்மை ஆகுவதற்கான பாதை கூறுகிறேன். நான் பதீத்த பாவனன். பாபா சொல்றார், நான் உங்களை பதம்பதி சொர்க்கா மாலிக் பனாக்கர் கயாத்தா, பல கோடி மடங்கு செல்வத்திற்கு அதிபதியான சொர்க்கத்தின் எஜமானராக உங்களை ஆக்கி சென்று இருந்தேன். உங்களுக்கு இப்போ சரியா அது நினைவுக்கு வந்துடுச்சு. நாம் சொர்க்கத்தின் எஜமானராய் இருந்தோம். அந்த நேரத்தில் நாம் எண்ணிக்கையில் மிக குறைவாக இருந்தோம். இப்பொழுதோ கணக்கில்லாத மனிதர்கள் ஆகிவிட்டார்கள். சத்தியுகத்தில் 9 லட்சம். तो बाप कहते हैं
मैं आकर ब्रह्मा द्वारा स्वर्ग की स्थापना शंकर द्वारा विनाश करा देता हूँ. அப்போ பாபா சொல்றாங்க, நான் வந்து பிரம்மா மூலம் சொர்க்கத்தின் ஸ்தாபனை, சங்கர் மூலமாக விநாசத்தினை செய்ய வைத்து விடுகின்றேன். தயாரி சப் கர் ரகே கல்ப பகலே முவாஃபிக், எல்லாரும் ஏற்பாடுகள் செய்து கொண்டு இருக்கின்றார்கள். கல்பத்திற்கு முன்னால் போலவே அழிக்கிறதுக்கு ஒரு பக்கம் வேக வேகமாக நடந்துட்டு இருக்குது வேலை, இன்னொரு பக்கம் ஸ்தாபனை அதுவும் பாபா குழந்தைங்க மூலமாக வேக வேகமாக நடந்துட்டு இருக்கிறது. எப்படி கல்பத்திற்கு முன்னால் போல பகவான் வந்து ராஜயோகம் கற்றுத்தந்து மனிதனை நரனை நாராயணனாக ஆக்கியிருந்தார். அப்போ அவசியம் கலியுக பழைய உலகத்திற்கு விநாசம் நிகழ வேண்டும். முழு இந்த மூங்கில் காடும் தீக்கு இரையாக வேண்டும். இந்த வைக்கப்போர் வந்து தீக்கு இரையாயிடணும். இல்லைன்னா விநாசம் எப்படி நிகழும்? இன்றைய காலத்தில் குண்டு தயாரிக்கிறாங்க. குண்டில் பார்த்தீங்கன்னா தீ பற்றி கொள்வதற்கான எல்லா விஷயங்களையும் நிறைச்சி வச்சிடுறாங்க. அப்படி பெரிய பெரிய ஏவுகணைகள் உருவாக்கப்படுகிறது. முசல்தார் பர்சாத் ஒரு நேரம் வரும், அங்கே வந்து ஏவுகணைகள் மழை மாதிரி பொழியும் அப்படின்றார். தொடர்ந்து பாபா சொல்றார், எர்த்துக்வேக் இது போதாது அப்படின்னு பூகம்பம் எல்லாம் கூட ஏற்படும். தப்புத்தோ விநாச ஹோகா, அப்படி இருந்தால் தான் என்ன நடக்கும்? விநாசம் நடக்கும். பழைய உலக விநாசம், புது உலக ஸ்தாபனை நிகழ்கிறது. இது சங்கம யுகம். ராவண ராஜ்யம் ஒழிந்து ராமராஜ்யம் வெற்றியாக வேண்டும். ராவண ராஜ்யம் முர்தாபாத், அது வந்து ஒழிஞ்சே போகணும். ராமராஜ்ய ஜிந்தாபாத், ராமராஜ்யம் மீண்டும் வெளித்தள வேண்டும். புது உலகத்தில் ஸ்ரீகிருஷ்ணனின் ராஜ்யம் இருந்தது. லக்ஷ்மி நாராயணனுக்கு முன்னால அவருடைய பெயர் ஸ்ரீகிருஷ்ணன், ஸ்ரீ ராதா என்ற பெயரோடு இருந்தது. ஏனெனில் ஸ்ரீ கிருஷ்ணன் மிக அழகானவர், எல்லோருக்கும் பிரியமான குழந்தை. மனுஷியோங்கோத்தோ பதா நகியேனா, மனிதர்களுக்கு தெரியாது இல்லையா, நாராயணன் முன்னால கிருஷ்ணராயிருந்தார். ஸ்ரீ கிருஷ்ணன் தனி ராஜ்யத்திலும் ராதை தனி ராஜ்யத்திலுமாக இருந்தார்கள். பாரதம் உச்சத்தில் இருந்தது, அதாவது தலை கிரீடமாக இருந்தது. இப்பொழுது பரம ஏழையாகி விட்டது. மீண்டும் தந்தை தலை கிரீடம் ஆக்குகிறார். அப் பாப் ககத்தேகே, இப்போ பாபா சொல்றார், பவித்ர பனம் அவர் மாமேகம் யாது கரோ தோ தும் சதோ பிரதான் பஞ்சாயேங்கே, தூய்மையாகுங்கள், மேலும் மாமேகம் என் ஒருவரை மட்டுமே நினைவு செய்யுங்கள், அப்பொழுது நீங்கள் சதோ பிரதானம் ஆகிவிடுவீர்கள். फिर जो सर्विस कर आप समान बनाएंगे वह ऊंच पद पाएंगे, डबल सरताज बनेंगे. பிறகு யார் சேவா செய்து தனக்கு சமமாக பிறரை ஆக்குவார்களோ அவர்கள் உயர் பதவி அடைவார்கள், இரட்டை கிரீடம் கொண்டவர் ஆகுவார்கள். சத்தியுகத்தில் ராஜா ராணி பிரஜைகள் எல்லோரும் பவித்திரம். இப்பொழுதோ பிரஜைகளின் ராஜ்யம்தான் நடக்குது, 2 கிரீடமுமே இல்லை. பாபா கூறுகிறார், எப்போ அப்படிப்பட்ட நிலைமை ஏற்படுகிறதோ, ஒரு கிரீடமும் இல்லை அப்படின்ற நிலைமை ஏற்படுதோ அப்பொழுது நான் வருகிறேன். இப்பொழுதோ குழந்தைகளாகிய உங்களுக்கு ராஜ யோகம் கற்றுத்தருகிறேன். நானே பதீத்த பாவனன். இப்பொழுது நீங்கள் என்னை நினைவு செய்யுங்கள். அப்போ உங்களுடைய ஆத்மாவிலிருந்து துரு நீங்கிவிடும், மீண்டும் சதோ பிரதானம் ஆகிடுவீங்க. இப்பொழுது ஷியாமில் இருந்து கருப்பில் இருந்து சுந்தர் அழகாக வெண்மையாக ஆக வேண்டும். தங்கத்தில் கரை படிஞ்சிடுறதுனால, கலப்படம் சேர்றதுனால அது கருப்பாகிடுச்சு. இப்போ இந்த கரை துருவை நீக்க வேண்டும். எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை கூறுகிறார், தும் காம் சிதாப்பர் பைத் காலே பன் கயே ஹோ, நீங்க காம சிதையில் அமர்ந்து கருப்பாகிட்டீங்க. இப்பொழுது ஞான சிதையில் அமருங்கள்.
और सबसे மமத்துவ மிட்டாதோ, மற்ற எல்லார்கிட்ட இருந்தும் பற்றுதலை அழிச்சிடுங்க. தும் ஆஷிக்கு ஹோ முஜி ஏக் மாசுக்கு, நாயகனாகிய என் ஒருவருக்கு நீங்கள் அனைவரும் நாயகிகள். நாயகி ஆஷிக் அப்படின்னா பலியாகிவிட்ட நாயகி. பாபா சொல்றார், நீங்க பலியாகிவிட்ட நாயகி. பகத் சப் பகவானுக்கு யாद करते हैं, பக்தர்கள் அனைவரும் பகவானை நினைக்கிறாங்க, நினைவு செய்கிறாங்க. சத்தியுகம் திரேதாயுகத்தில் பக்தி இல்லை, அங்கே ஞானத்தின் பலன் பிராப்தி இருக்கிறது. தந்தை ஞானத்தினால் இரவை பகல் ஆக்குகிறார். சாஸ்திரங்களை படிக்கிறதுனால ஒன்றும் பகல் ஆகிடாது. அதெல்லாம் பக்தி மார்க்கத்து சடங்கு சம்பிரதாயம். ஞான கடல் பதீத்த பாவனன் ஒரே ஒரு தந்தை மட்டுமே. அவர் சிருஷ்டி சக்கரத்தின் ரகசியத்தை, ஞானத்தை குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். மேலும் யோகம் கற்றுத்தருகிறார். ஈஸ்வரனோடு யோகா செய்யக்கூடிய குழந்தைங்க யோகேஸ்வரராகி பிறகு ராஜராஜேஸ்வரராக ராஜராஜேஸ்வரியாக ஆகிவிடுகிறார்கள். ஈஸ்வரனோடு யோகத்தை இணைத்து கொள்பவர்கள் யோகேஸ்வரராக பிறகு ராஜராஜேஸ்வரர் ராஜராஜேஸ்வரியாக ஆகிவிடுகிறார்கள். நீங்கள் ஈஸ்வரன் மூலம் ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா ஆகுகிறீர்கள். ஜோ பாவன் ராஜாயே தே ஃபிர் வஹி பதீத் பன்தே ஹே. தூய்மையான ராஜாக்களாக இருந்தவங்க தான் பிறகு பதீத்தமாகிட்டாங்க. நீங்களே பூஜைக்குரியவர், பிறகு நீங்களே பூஜாரியும் ஆகிவிடுகிறீர்கள். இப்பொழுது எவ்வளவு முடியுமோ என்ன செய்யலாம்? பாபா சொல்ல, ஜித்னா ஹோ சகே யாத் கி யாத்ரா மே ரகனா ஹே. நினைவு யாத்திரையில் இருக்க வேண்டும். எப்படி நினைவு செய்யணும்? பாபாவை எப்படி நினைவு செய்யணும்? ஜெய்சே ஆஷிக் மாசுக்கோ யாद करते हैं. பிரிந்திருக்கக்கூடிய ஒரு தலைவி தன் தலைவனை எப்படி நினைவு செய்கிறாங்க? சங்ககால பாடல், நிறைய பாடல் அது உண்டு. நாயகனை பிரிஞ்சு எப்படி இருக்கிறாங்க, வலையெல்லாம் கலண்டு விழுந்துடுச்சு அப்படின்ற மாதிரி வரும். அவ்வளோ ஒல்லியாக போயிடுறாங்களாம். நினச்சி ஏதோ பசலைங்கிற ஒரு நோய் வந்துடுச்சு நாயகிக்கு. உடம்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பொலிவு இழந்து உடம்பு போயிடும். சங்ககால பாடல் நிறைய உண்டு. தலைவன் தலைவியை வச்சு தான் சங்ககால பாடல் ஃபுல்லாகவே. அதுவும் பெரும்பாலும் அந்த பாட்டு ஃபுல்லாகவே இப்படித்தான் இருக்கும். தலைவனை பிரிஞ்சு தலைவி வாடி தன் தோழிகிட்ட புலம்புற மாதிரியே இருக்கும் பாட்டு. அந்த ஒரு தலைவி, எந்த ஒரு தலைவி? நாயகனை பிரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு தலைவி தன் நாயகனை எவ்வளவு நினைப்பாங்க. அவங்க இருந்தால் இப்படி இருக்குமே, இவங்க இருந்தால் இப்படி செஞ்சுருப்பாங்களே. அப்போது அதை நினச்சி அவங்க இருக்கும்போது என்னெல்லாம் சொன்னார், அவர் என்னெல்லாம் செஞ்சார், அதை நினச்சி பார்த்து காலத்தை ஓட்டிகிட்டு இருப்பாங்க. பாபா சொல்கிறார், ஜெய்சே ஆஷிக்கு மாசுக்கோ யாद करते हैं ना. ஒரு நாயகி, ஒரு தலைவி தன் தலைவனை நினைவு செய்வார் இல்லையா? இன்னும் பாபா சொல்கிறார், சாதாரணமாக திருமணமாகி இருக்கக்கூடிய ஒரு பெண் பிரிஞ்சிருந்து கணவனை நினைக்கிறத விட யார் அதிகமாக நினைவு செய்கிறாங்களாமா? யாருடைய நினைவு ரொம்ப அதிகமாக இருக்குமாமா? ஜெய்சே கன்னியாக்கி சகாயி ஹோனேசே फिर एक दो को याद करते हैं. ஒரு கன்னியாவுக்கு திருமண நிச்சயம் ஏற்பட்டுடுது, நிச்சயதார்த்தம் பண்ணியாச்சுன்னாலே அவங்களுடைய ஃப்யூச்சர் அந்த கணவனோட தான். அப்போது ஃபுல் டே அவங்களுக்கு யாருடைய நினைவு தான் இருக்கும்? அந்த ஒருத்தருடைய. அவருக்கும் இவங்களுடைய நினைவு மட்டும்தான் இருக்கும், இவங்களுக்கும் அவருடைய நினைவு மட்டும்தான் இருக்கும். फिर एक दो को याद करते रहते हैं. இந்த திருமண நிச்சயமான நாள்லே இருந்து ஒருத்தர் இன்னொருத்தரை நினைவு செய்துக்கிட்டே இருப்பாங்க. அப்படி பாபாவை என்ன பண்ணுங்க? நினைவு செய்யுங்க. அபி யஹ் ஜோ மாசுக்கு ஹே உனக்கோ தோ பகுத்த ஆசிக்கு ஹே பக்தி மார்க்கமே. நாயகனாக இருக்கக்கூடிய இவருக்கு பக்தி மார்க்கத்தில் ஏகப்பட்ட நாயகிகள் இருக்கிறாங்க. பக்தி மார்க்கத்தில் ஏகப்பட்ட நாயகிகள் இருக்கிறாங்க. சப்பு துக்குமே பாப்புக்கோ யாद करते. அவங்களும் நினைக்கிறாங்க பகவானை.
பாபாவை. ஆனால் எப்படி நினைக்கிறாங்க? எல்லாரும் துக்கத்தில் நினைக்கிறாங்க, கஷ்டத்தில் நினைக்கிறாங்க. அவங்க கஷ்டம் போயிடுச்சுன்னா திருப்பி பகவானை மறந்துடுவாங்க. அவங்க வீடு உண்டு, குழந்தை உண்டு, பிள்ளை உண்டு, சொத்து உண்டுன்னு இருப்பாங்க. பிறகு கஷ்டம் வந்துச்சுன்னா திருப்பி என்ன பண்ணுவாங்க? ஹே பகவான் துக்கு கரோ சுக்கு தோ, ஹே பகவானே துக்கத்தை நீக்கு, சுகம் கொடு. யகா தோ ந சாந்தி ஹே ந சுகு ஹே. இந்த உலகத்தில் கலியுகத்தில் சுகமும் இல்லை, சாந்தியும் இல்லை. சத்தியுகத்தில் ரெண்டுமே உண்டு. இப்போ நீங்கள் புரிஞ்சிருக்கிறீங்க, நாம் ஆத்மாக்கள் எப்படி 84 ஜென்ம கதாபாத்திரம் நடித்தோம். பிராமணன், தேவதா, சத்திரிய, வைசிய, சூத்திரன் ஆகுகிறோம். 84 ஏணிப்படியினுடைய விஷயங்கள் புத்தியில் இருக்கிறது தானே. அப் जितना हो सके பாப் கோ யாद करना है तो பாப் கட் ஜாயே. இப்பொழுது எவ்வளவு முடியுமோ தந்தையை நினைவு செய்யுங்க, அப்போ பாவங்கள் அறுபடும். கரம் கர்த்தே ஹுயே பி புத்தி மே பாப்பிக்கு யாद ரகே. வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுதும் கூட புத்தியில் தந்தையின் நினைவு இருக்கட்டும். பாப் சே ஹம் சொர்க்க கா வர்ஷா லே ரகே ஹே. தந்தையிடமிருந்து நாம் சொர்க்கத்தின் ஆஸ்தி எடுத்து கொண்டிருக்கிறோம். தந்தை மற்றும் ஆஸ்தியை நினைவு செய்ய வேண்டும். நினைவினால் தான் பாவம் அறுபடும். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நினைவு செய்யுங்க. எவ்வளவு நினைவு செய்வீங்களோ அவ்வளவு பவித்திரத்தாவினுடைய ஒளி பிரகாசம் வந்து கொண்டே இருக்கும். துரு நீங்கி போய்விடும். बच्चों को जितना हो सके टाइम निकाल याद का उपाय करना है. குழந்தைங்களால் எவ்வளவு முடியுமோ நேரம் ஒதுக்கி நினைவுக்கான உபாயம் செய்ய வேண்டும். நேரம் ஒதுக்கி நினைவுக்கான உபாயம் செய்ய வேண்டும். நினைவுக்கான வழி செய்யுங்க அப்படின்றார். நீங்கள் தான் வழியை என்ன பண்ணணும்? தண்ணி முட்டிக்கிட்டு இருக்கும் வாய்க்கால உடச்சி பிரித்து தண்ணியை பாய்க்கணும். உபாயம் செய்யணும். பாபா சொல்கிறார், நீங்கள் ஏதாவது வழி செய்யுங்க. நினைக்கிறதுக்கு நேரம் இல்லாத மாதிரி தெரியும், ஃபுல் டைட்டாக இருக்கிற மாதிரி. ஆனால் உபாயம் செய்யுங்க. இந்த நேரத்தில் கூட நான் பாபாவை நினைக்கணும்னா என்ன பண்ணலாம்? இந்த மாதிரி சூழ்நிலையில் கூட பாபாவை நினைக்கணும்னா நான் என்ன பண்ணணும்? அதுக்கான வழிமுறையை கண்டறியுங்கள். ரொம்ப நல்ல நேரம் அப்படின்னா அது எந்த நேரம் தான்? ரொம்ப நல்ல நேரம்னா அது எந்த நேரம் தான்? சவேரே சவேரே டைம் அச்சா மில்தாகே. பகலில் என்ன இருந்தாலும் கொஞ்சம் பிஸி. காலை பொழுது மிக நன்றாக கிடைக்கிறது. யகு புருஷார்த்த கர்னாக. இதில் நீங்கள் முயற்சி செய்யுங்க. பல் கிரகஸ்த விவகாரமே ரகோ. தாராளமாக நீங்கள் குடும்ப இல்லற பொறுப்பில் இருங்க. பச்சோங்கி சம்பாலாதி கரோ. குழந்தைங்களை எல்லாம் கூட பராமரிப்பு செய்யுங்க. பரந்து ஆனால் என்ன? ஏக அந்திம ஜனம் பவித்திர பனம். இந்த கடைசி ஜன்மம் தூய்மையாகுங்கள். காம் சிதாப்பர் நகி சடோ. காம சிதையில் ஏறி விடாதீர்கள். அபி தும் ஞான் சிதாப்பர் பைட்டே ஹோ. இப்போ நீங்கள் ஞான சிதையில் அமர்ந்திருக்கிறீர்கள். ஏக படாயி பகூத்து ஊஞ்சியே. இந்த படிப்பு ரொம்ப உயர்ந்தது. இஸ்மே சோனேக்கா பர்த்தன் சாயே. இந்த படிப்பு படிக்க இந்த காது எப்படி இருக்கணுமாமா? அதாவது புத்தி எப்படி இருக்கணுமாமா? தங்க பாத்திரமாக இருக்கணுன்றார். இந்த படிப்பு மிக உயர்ந்தது. இதில் தங்க பாத்திரம் ஆகிவிட வேண்டும். தந்தையை நினைவு செய்வதனால் சொர்க்கத்திற்கு எஜமானன் ஆகிவிடுவீர்கள். இதுவோ மிக எளியது. இதில் பவித்திரத்தா முக்கியம். நினைவின் மூலமாகத்தான் தூய்மையாவீர்கள். சிருஷ்டி சக்கரத்தை நினைவு செய்வதால் சொர்க்கத்தின் எஜமானன் ஆவீர்கள். நீங்கள் வீடு வாசலை விட்டுவிட வேண்டும் என்று கூறவில்லை. குடும்ப பொறுப்பிலும் இருக்க வேண்டும். தந்தை கூறுகிறார், 63 ஜென்மம் நீங்கள் பதீத்த உலகத்தில் இருக்கிறீர்கள். இப்பொழுது சிவாலயம் அமரலோகம் செல்வதற்காக இந்த ஒரு ஜென்மம் தூய்மையாகிவிட்டால் என்ன ஆகப் போகிறது? பாபா சொல்றார், இந்த ஒரு ஜென்மம் சொல்லுவாங்க இல்லையா, இவ்வளவு எடுத்துட்ட ஒன்னே ஒன்று தானே அப்படின்பாங்க இல்லையா. பாபா சொல்றார், ஏக ஜனம் பவித்திர ரகேத்தோ கியா ஹுவா. அதான் 63 ஜென்மம் அழுக்கா இருந்தாச்சுல்ல, இந்த ஒரு ஜென்மம் உங்களுக்கு தூய்மை ஆயிட்டா என்ன ஆயிட போகுது அப்படின்னு கேட்குறார்.
பகுத் கமாய் ஹோ ஜாயேகி. இந்த ஒரு ஜென்மம் மட்டும் நீங்கள் தூய்மையாக இருந்துட்டீங்கன்னா நிறைய வருமானம் ஆயிடும். அதான் பக்தியில் பார்த்தீங்கன்னா முகூர்த்த காலம்னு சொல்லுவாங்க. அந்த முகூர்த்த காலத்தில் நினைவு பண்ணிட்டா அதுக்கு பலன் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக சொல்லுவாங்க. நீங்கள் இந்த ஒரு இது மட்டும் செஞ்சிட்டிங்கன்னா அது வருஷம் ஃபுல்லாக செஞ்ச மாதிரி, வாழ்க்கை ஃபுல்லாக செஞ்ச மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பாபா கூட சொல்கிறார், இந்த ஒரே ஒரு ஜென்மத்தில் நீங்கள் தூய்மையாக இருக்கிறதுனால நிறைய வருமானம் ஏற்பட்டு விடுகிறது. 5 விகாரோं पर जीत पाने के तब ही ஜகத் ஜீத் பனேங்கே. 5 விகாரங்கள் மீது வெற்றி கொள்ள வேண்டும், அப்பொழுதுதான் உலகம் வென்றவர் ஆவீர்கள். நகி தோ பது பானகி சக்கேங்கே, இல்லையெனில் பதவி அடைய முடியாது. பாப் ககத்தேகே. பாபா சொல்றார் மரணாத்தோ சப்புகோஹே. மரணம் என்பது எல்லாருக்கும் தான். அவங்க செத்துட்டாங்களே, இவங்க செத்துட்டாங்களே, நான் செத்துருவேனோ, இந்த வார்த்தைக்கெல்லாம் பாபா சொல்கிற வார்த்தை என்னது? உனக்கோ அவங்களுக்கோ மரணம் ஸ்பெஷல் அப்படிலாம் கிடையாது. எல்லாம் ரொம்ப சாதாரணமான விஷயம். எது ரொம்ப பொதுவான விஷயம் என்னது? உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய நிறைய விஷயம் என்கிட்ட இல்லாமல் இருக்கலாம், எனக்கு கிடைக்கிற நிறைய விஷயம் உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் பொதுவான ஒரு விஷயம் என்னது? 2 பேருக்குமே, எல்லாருக்குமே இங்கே பொது மரணம். ஆனால் இதை ரொம்ப ஸ்பெஷல் ஆக்கிட்டோம். ஐயோ அந்த ஆத்மா போயிடுச்சாமா, ஐயோ நான் போயிடுவேன்னு பயமாக இருக்குது. பாபா சொல்கிறார் மரணாத்தோ சப் கோஹே. மரணம் எல்லாருக்கும் உண்டு, யாரையும் என்ன பண்ண போகிறதில்ல. ஆனால் ஸ்பெஷல் எது? ஸ்பெஷல் யார் சரீரம் விடும்போது பாபா நினைவில் சரீரம் விடுறாங்க. ஆஹா சௌபாக்கியம். ஆஹா சௌபாக்கியம்னு என்னது? பாபா நினைவில் ஆத்மா தூய்மையாகி சரீரம் விடுது இல்லையா, அது பேரானந்தத்தோட பாபா சன்னாட்டம் அப்படிம்பார். அந்த மாதிரி ஆத்மாக்கள் சரீரம் விட்ட இடமே எப்படி இருக்கும்? அவ்வளோ பியூர் சைலன்ஸ் இருக்கும். உள்ள நுழைஞ்சாலே மனசு என்னவாயிடும்? சுத்தமாயிடும். அவ்வளவு க்ளீனாக இருக்கும், சாந்தமாக இருக்கும். பாபா சொல்ற மரணம் எல்லாருக்கும் பொது. ஆனால் இந்த கடைசி ஜென்மத்தில் ஒரு ஆத்மா தூய்மையாகி பாபா நினைவில் சரீரம் விடுதுன்னா அது எவ்வளோ பெரிய பாக்கியம். அப்போ நம்முடைய மரணம் ஸ்பெஷலாக இருக்கணும்னா அதுக்கு ரெடி பண்ணணும்ல. நம்முடைய மரணம் ஸ்பெஷலாக இருக்கணும்னா ஒரு ஜென் கதையில் சொல்லுவாங்க, ஒரு சன்னியாசி சாகும்போது சொல்லிட்டாராமா, நான் செத்த பிறகு என் சரீரத்தெல்லாம் குளிப்பாட்டி அந்த சடங்குலாம் என்ன பண்ணாதீங்க, செய்யாதீங்க. நான் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸோடையே அப்படியே தீயில வச்சிருங்க அப்படின்னு சொன்னாராமா. சரி சொல்லிட்டாரே, அவர் செத்தும் போயிட்டார். சொல்லிட்டாரேன்னு சொல்லிட்டு அந்த உடம்பை க்ளீனே பண்ணாமல் அந்த போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸோட அந்த தீ அந்த சொல்லுவாங்களே எரிக்கிற இடத்துல தூக்கி வச்சுட்டாங்க. சிதலை தூக்கி வச்சா பார்த்தீங்கன்னா புஷ்வானம், சக்கரம், ராக்கெட்டுன்னு உடம்புல இருந்து அவ்வளோ வெடி. அவர் உடம்பு உள்ளுக்குள்ளே நிறைய என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு? வெடியை ஒழிச்சு வச்சிருக்காரு. வெடின்னா என்ன? அந்த மத்தாப்பு அந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாம் ஒழிச்சு வச்சிருக்கிறார். என்ன எய்ம்லன்னா என் சாவு ஸ்பெஷலாக இருக்கணும். அங்கே யாரும் சோகமாலாம் என்ன பண்ணக்கூடாது, அழுது வடிச்சிட்டு இருக்கக்கூடாது. என் சாவை எல்லாரும் என்ன பண்ணணும்? பொதுவாக வெடி போடுறது புஷ்வானம், சக்கரம்லாம் எப்போ தான் போடுவோம்? ஒரு சந்தோஷமான காலகட்டம். அப்போ அந்த செந்துறவி என்ன ஃபீல் பண்ணியிருக்காருன்னா, என் சாவுங்கிறது அங்கே ஒரு கொண்டாட்டமாக இருக்கணும், அங்கே ஒரு மகிழ்ச்சியாக இருக்கணும். அப்போது பாபா கூட சொல்கிறார், மரணம் எல்லாருக்கும் உண்டு, எல்லாரும் சாவ போகிறாங்க. ஆனால் யார் ஒருத்தர் பாபா நினைவில் தூய்மையாகி சரீரம் விடுறாங்களோ அந்த மரணத்தினுடைய இடம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? ஆனந்தமயமாக இருக்கும், சுகமயமாக இருக்கும், சாந்திமயமாக இருக்கும். அப்போ நமக்கு தெரியுது இது அந்திம ஜென்மம். நாம் இதில் இருந்து பிறகு எங்கே போக போகிறோம்? புது உலகத்துக்கு போக போகிறோம் இல்லையா? இது கடைசி நாள். ஸ்கூல் லாஸ்ட் நாள் முடிஞ்சு வெளியில் வந்திருக்கீங்களா? கடைசி பரீட்சை எழுதிட்டு வெளியில் வந்திருக்கீங்களா? அப்போ பசங்களை பார்த்துருக்கீங்களா? என்ன ஒரு குஷி! சொர்க்கத்துக்கு போனால் கூட நம்ம அப்படி குஷியாக இருப்போமான்னு தெரியாது. ஆனால் அந்த பசங்க அந்த ஸ்கூல் டேஸ் லாஸ்ட் நாள், அதுக்கப்புறம் தான் அவன் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆக போகுதுங்கிறது பாவம் அவனுக்கு தெரியாது. ஆனால் அவனுக்கு ஒரு ஃபீலிங், விட்டோம், ஒளிஞ்சுது, இந்த வாத்தியார்கிட்ட பேச்சு வாங்கினது, அடி வாங்கினதெல்லாம் முடிஞ்சுது, ஒரு கொண்டாட்டம். பாபா கூட சொல்கிறார், நம்ம சரீரம் விட்டால் டைரெக்டாக எங்கே தான் போக போகிறோம்?
புது உலகத்துக்கு தான் போக போகிறோம். அங்கே நமக்காக கிரீடம் சிம்மாசனம் எல்லாம் ரெடியாக இருக்குது. அப்போ நாம் எப்படி சரீரத்தை விடணும்? குஷி. பாபா நிறைய வானிலை சொல்லியிருக்கிறார், நான் உங்களுக்கு எப்படி சாக வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்க வந்திருக்கிறேன். வாழும் கலை உலகத்தில் சொல்லி கொடுக்குறாங்க. பாபாவே சொல்கிறார், நான் உங்களுக்கு என்ன கலை கற்றுக் கொடுக்க வந்திருக்கிறேன், எப்படி சாகணும், ஆனந்தமாக சாகிறது எப்படி, சுகமாக சாகிறது எப்படி, சந்தோஷமாக குஷியாக. அப்போது அது எப்போ நடக்கும்? நீண்ட கால புருஷார்த்தம் இருந்தால் லாஸ்ட்டு செகண்ட் ஆத்மா தூய்மையாகிட்டு போகும். அப்போ பாபா சொல்கிறார், மரணம் எல்லாருக்கும் உண்டு, இது கடைசி ஜென்மம். இதை விட்டால் நாம் டைரெக்டாக எங்கே போக போகிறோம்? புது உலகம் போக போகிறோம். அப்போ நம்ம சரீரத்தை எப்படி விடணும்? சில பேருக்கு சொந்த வீட்டுக்கு போகிறதா இருந்தால் குஷியாக போவாங்க, சில பேருக்கு டூருக்கு போகிறதா இருந்தால் குஷியாக போவாங்க. அப்போ அவங்கவங்க பிடிச்ச இடத்துக்கு போகிறதா இருந்தால் கிளம்புறதே எப்படி இருக்கும்? குஷியாக இருக்கும். அப்போ பாபா சொல்கிறார், நாமளும் அப்படித்தானே நம்ம ராஜ்யத்திற்கு போகிறோம். வைரங்கள் வைடூரியங்கள் சுரங்கத்தில் நிறைந்து இருக்கும். அங்கே நீங்கள் வைர வைடூரியங்களோடு விளையாடுவீர்கள். அப்பேற்பட்ட தந்தையினுடையவராகி அவருடைய பாதையில் நடக்க வேண்டும் அல்லவா? ஸ்ரீமத் மூலமாகத்தான் நீங்கள் சிரேஷ்டமாவீர்கள். ராவணனுடைய பாதையினால் நீங்கள் பிரஷ்டாச்சாரி ஆகிவிட்டீர்கள். இப்பொழுது தந்தையினுடைய ஸ்ரீமத் படி நடந்து தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக வேண்டும். தந்தையை நினைவு செய்ய வேண்டும். பாபா உங்களுக்கு வேறு எந்த சிரமத்தையும் தரவில்லை. அவரே இறங்கி வந்து சொல்கிறான், உனக்கு என்ன கஷ்டத்தை கொடுத்தேன்? பாபா கஷ்டம் கொடுத்துருக்காரா? என்னை நினை, அது போதுங்கிற வார்த்தையே இன்றைக்கி உலகத்தில் அது வராது. ஆனால் பாபா சொல்ல, என்னை நினைவு செய்யுங்க. எனக்கு அதை கூட இதை கூட அதை செய் இதை செய்யலாம் சொல்லலை. என்னை என்ன பண்ணால் மட்டும் போதும், நினைவு செய்தால் மட்டும் போதும். வேறு எந்த சிரமத்தையும் தரவில்லை. பக்தி மார்க்கத்தில் நீங்கள் ரொம்ப சிரமப்பட்டு வந்திருக்கிறீங்க. இப்பொழுது நினைவு செய்யுங்கள், சிருஷ்டி சக்கரத்தை தந்தையை நினைவு செய்யுங்கள், சிருஷ்டி சக்கரத்தை நினைவு செய்யுங்கள், போதும். சுய தரிசன சக்கரதாரி ஆகுங்கள். சுய தரிசன சக்கரதாரி ஆகுங்கள். நான் யாராக இருந்தேன், யாராகியிருக்கிறேன், இனி நான் யாராக போகிறேன். அப்போ நீங்கள் 21 ஜென்மத்திற்கு சக்கரவர்த்தி ராஜா ஆயிடுவீங்க. அநேக முறை நீங்கள் ராஜ்யத்தை அடைந்தீர்கள், தொலைத்தீர்கள். அரை கல்பம் சுகம், அரை கல்பம் துக்கம். பாபா கூறுகிறார், நான் கல்பம் சங்கம் யுகத்தில் வருகிறேன். சுகதாமத்திற்கு எஜமானர்களாக உங்களை ஆக்குகிறேன். இப்பொழுது உங்களுக்கு நினைவு வந்திருக்கிறது, எப்படி நாம் சக்கரத்தில் சுற்றி வந்தோம். இந்த சக்கரம் புத்தியில் இருக்க வேண்டும். நான் தான் தேவதையாயிருந்தேன், நானே பிராமணனாயிருக்கிறேன், மீண்டும் நானே தேவதையாக போகிறேன். இந்த சக்கரம் புத்தியில் இருக்கணும். பாபா ஞானக்கடல், நீங்கள் இங்கே எல்லைக்கப்பாற்பட்ட தந்தைக்கு முன் அமர்ந்து இருக்கிறீர்கள். உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவான். மீண்டும் பாபா இன்னைக்கு திரும்பி சொல்லிட்டு இருக்கார். அந்த பாயிண்டோட முடிக்கிறார் வாணியை. நம்ம யார் முன்னால் இருக்கிறோம்? பாப் தாதா முன்னாலே இருக்கிறோம். சிவபாபா பிரம்மா சரீரத்தில் இருக்கிறார். இங்கே 2 பேர் இருக்கிறாங்க. பிரம்மா பகவான் இல்லை, பகவான் மனிதன் கிடையாது, மனிதன் பகவான் இல்லை. பகவான் யார்? நிராகாரமானவர். இந்த பாயிண்ட்டை பாபா இன்னைக்கு 7-8 முறை திருப்பி ரிப்பீட் பண்ணியிருக்கிறார். பாபா சொல்றார், உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பகவான் பிரஜாபிதா பிரம்மா மூலம் நமக்கு ஆஸ்தி தருகிறார். तो अब विनाश के पहले बाप को याद करो, पवित्र बनो. ஆகவே இப்பொழுது விநாசத்திற்கு முன்பாக தந்தையை நினைவு செய்யுங்கள், தூய்மை ஆகுங்கள். விநாசத்தில் எல்லாரும் நினைவு செய்வாங்க, விநாசத்தில் எல்லாரும் தூய்மை ஆயிடுவாங்க. அதில் பைசா பிரயோஜனம் கிடையாது. அது வலி வேதனை. எது ஸ்பெஷல்? விநாசத்திற்கு முன்பாக தந்தையை நினைவு செய்யுங்கள், பவித்திரமாகுங்கள். अच्छा நல்லது. मीठे मीठे सिखलते बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप को नमस्ते. धारणை செய்வதற்கு முக்கிய சாரம், निरंतर बाप की याद में रहने के लिए बाप புத்தி கோ சோனே கா பர்த்தன் பனானாகே. நிரந்தரமாக தந்தையின் நினைவில் இருப்பதற்கு, நிரந்தரமாக
தந்தையின் நினைவில் இருப்பதற்கு. புத்தியை தங்க பாத்திரம் ஆக்க வேண்டும். புத்தியை தங்க பாத்திரம் ஆக்க வேண்டும். கர்ம கர்த்தேபி பாபிக்கு யாத் ரகே யாத் சேகி பவித்ரத்தாக்கி லைட் ஆயேகி. வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுதும் தந்தையின் நினைவு இருக்க வேண்டும். வேலை அதாவது கர்மா செய்து கொண்டிருக்கும் பொழுதும் தந்தையின் நினைவு இருக்க வேண்டும். நினைவினால்தான் தூய்மையினுடைய ஒளி ஏற்படும். பவித்திரத்தாவினுடைய ஒளி ஏற்படும். முரளி கபி மிஸ்னகி கர்ணீகே. ஒருபோதும் முரளியை தவற விடாதீர்கள். 2வது பாயிண்ட், ஒருபோதும் முரளியை தவற விடாதீர்கள். டிராமாக்கே ராஜுக்கோ யதார்த்த ரீதி சமஜ்னாகே. நாடகத்தின் ரகசியத்தை யதார்த்த ரீதியில் புரிந்து கொள்ள வேண்டும். நாடகத்தின் ரகசியத்தை யதார்த்த ரீதியில் புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி இருக்குதோ அப்படி புரிஞ்சுக்கணும். நாமளா ஒரு படி கூட்டி ஒரு படி குறைச்சி நாடகத்தை நினைக்கக்கூடாது, புரிஞ்சுக்கக்கூடாது. யதார்த்த ரீதியில் புரிந்து கொள்ள வேண்டும். பட்டியுமே குச்சிபி பாகருக்கா யாத் ந ஆயே. பட்டியில் எந்த வெளி விஷயங்களும் நினைவிற்கு வர வேண்டாம். பட்டியில் எந்த வெளி விஷயங்களும் நினைவிற்கு வர வேண்டாம். பாபா நமக்கு இன்னைக்கு பட்டி ஏற்பாடு பண்ணியிருக்கிறார். நம்ம இப்போ எங்கே தான் இருக்கிறோம்? பட்டியில் இருக்கிறோம். वरदान आपस में एक दो की विशेषता देखने और वर्णन करने वाले श्रेष्ठता संपन्न होली हंस भव वरदानम. தங்களுக்குள் ஒருவர் மற்றவருடைய விசேஷத்தன்மைகளை பார்க்கவும் வர்ணனை செய்யவும், தங்களுக்குள் ஒருவர் மற்றவருடைய விசேஷத்தா சிறப்பம்சங்களை பார்ப்பது மற்றும் வர்ணனை செய்வதில், பார்க்கக்கூடிய வர்ணனை செய்யக்கூடிய சிரேஷ்டத்தா நிறைந்த புனித அன்னப்பறவை ஆகுங்கள். ஒருவர் மற்றவருடைய விசேஷத்தை பார்க்கக்கூடிய வர்ணனை செய்யக்கூடிய சிரேஷ்டத்தா நிறைந்த உயர்ந்த விஷயங்கள், சிரேஷ்டத்தன்மைகள் நிறைந்த புனித அன்னப்பறவை ஆகுக. புனித அன்னப்பறவை ஆகுக. பாபா சொல்றார், யாரையும் பார்க்காதீங்க, யாரை பற்றியும் பேசாதீங்க. இது பொது ரூல்ஸ். யாரையும் பார்க்காதீங்க, யாரை பற்றியும் பேசாதீங்க. இது பொது ரூல்ஸ். அப்புறம் எக்ஸப்ஷன், இல்லை பார்த்தே ஆக வேண்டியிருக்குது, பேசியே ஆக வேண்டியிருக்குதுன்னா சிறப்பு விஷயங்களை மட்டும் என்ன பண்ணுங்க, பாருங்க, பேசுங்க. பார்க்க வேண்டாம், பேச வேண்டாம். ஒருவேளை பார்த்து ஆக வேண்டியிருக்குது, பேசி ஆக வேண்டிய, யாரை பற்றியாவது அந்த ஆத்மாவை பற்றி எப்படி என்னால் பேசாமல் இருக்க முடியும் அப்படின்னு தோணுச்சுன்னா எதை பற்றி பேசுங்க. மம்மா இதை ஃபாலோ பண்ணுவாங்க. யாராவது யாரை பற்றியாவது ரிப்போர்ட் பண்ண வந்தாங்கன்னா மம்மா முதல்ல சொல்லக்கூடிய விஷயம், இன்றைக்கி பாபா என்ன சொன்னார், ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. 2வது விஷயம், அந்த ஆத்மாட்ட என்னென்னலாம் விசேஷம் இருக்குது அதை சொல்லிவிட்டு அப்புறம் அந்த ஆத்மாவை பற்றி என்ன பண்ணுங்க, ரிப்போர்ட் பண்ணுங்க. இது சொல்லும் போதே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த குறை அடிபட்டு போயிடும். ஒரு ஆத்மாவுடைய ஸ்பெஷலை நினச்சி பார்க்கும்போது பாபாவும் இன்னைக்கு சொல்கிறார், பார்ப்பது பேசுவது சிரேஷ்டத்தாவாக இருக்கணும், விசேஷத்தாவாக இருக்கணும். அதில் சிரேஷ்டம் நிறைந்த புனித அன்னப்பறவையாகுங்கள். சங்கம யுகத்தில் ஒவ்வொரு குழந்தைக்குமே ஞானத்தின் மூலமாக ஏதாவது விசேஷ குணம் அவசியம் கிடைத்துள்ளது. சங்கம யுகத்தில் ஒவ்வொரு குழந்தைக்குமே ஞானத்தின் மூலமாக அவசியம் ஏதாவது விசேஷ குணம் கிடைத்திருக்கிறது. ஆகவே புனித அன்னப்பறவையாகி ஒவ்வொருவருடைய விசேஷத்தை பாருங்கள், வர்ணனை செய்யுங்கள். ஒவ்வொருவருடைய சிறப்பம்சத்தை
பாருங்க, அதை பற்றி பேசுங்க. जिस समय किसी की कमजोरी देखते या सुनते हो तो, ஏதாவது ஒரு நேரத்தில் ஒரு ஆத்மாவுடைய பலகீனத்தை பார்க்குறீங்க அல்லது கேட்குறீங்க அப்படின்னா சமஜ்னா சாகியே, புரிஞ்சுக்கணும். யக கம்ஜோரி இன்கி நகி, எவ்வளோ ஒரு உயர்ந்த வார்த்தை. யாருடைய பலகீனத்தையாவது எப்பமாவது பார்த்தா இந்த பலகீனம் அவருடையது அல்ல, மேரீகே, அது யாருடைய குறை? என்னுடைய குறை. கியோங்கி, அவங்க தப்பு தானே, அது எப்படி ஏன் தப்பா மாறும்? அதுக்கு ரீசன் சொல்றார். கியோங்கி, ஏன்னா உங்க அண்ணன் குடிகாரரா இருக்கிறார் வச்சுப்போமே, நீங்க பெருமையா இருக்க முடியுமா? சந்தோஷமா இருக்க முடியுமா? என்ன இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு உறுத்தல் இருக்கும். அண்ணனை கொஞ்சம் நல்ல வழியில கொண்டு போயிருக்கலாமும், எப்படியாவது நல்ல வழிக்கு கொண்டு வரணுமே, அந்த ஒரு வருத்தம் என்ன பண்ணிகிட்டு இருக்கும். அக்கம் பக்கத்தில் கூட இருக்கிறவங்க அண்ணன் குடிகாரனாக இருந்தால் தம்பிகிட்ட தான் என்ன பண்ணுவாங்க, வந்து சொல்லுவாங்க. இல்லை தம்பி குடிகாரனாக இருக்கா, அண்ணன்ட்ட வந்து சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? உன் தம்பி தானே, உன் அண்ணன் தானே, ஏதாவது திருத்துறதுக்கு வழியை பார்க்கக்கூடாதா? அது என்னமோ நம்ம பிரச்சனை மாதிரி சொல்லுவாங்க. அவங்ககிட்ட போய் சொல்ல மாட்டாங்க. குடியாரன்ட்ட போய் யார் பேசுவான்? பாபா சொல்கிறார், क्योंकि हम सब एक ही बाप के, அவங்க குறை இல்லை, அது என் குறை. ஏன் எனில் நாம் அனைவரும் ஒரே ஒரு தந்தைக்கு குழந்தைகள். ஏகிஹி பரிவாருக்கு, ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள். ஏகிஹி மாலாக்கே மனக்கேகே, ஒரே மாலையில் மணியாக இருப்பவர்கள். பாபா அதுக்கு இன்னொரு எடுத்துக்காட்டு கூட சொல்லுவார். கோட்டைச்சுவரில் ஒரு செங்கல் வீக்கானாலும் அது மொத்த கோட்டைச்சுவரையும் என்ன பண்ணி விட்டுடும்? அது வீக்காக்கி விட்டுடும். அப்போ அது ஒன்று வீக்காக இருக்கும்போதே அதை பூசி என்ன பண்ணிடணும்? சரி செஞ்சிடணும். கொஞ்சம் சரியில்லைன்னு சொல்லிட்டு உருகி எடுத்துட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. பாபாவும் என்ன சொல்கிறார்? ஜெய்சே அப்னி கம்ஜோரிக்கோ பிரசித்தி நகி கரணே சாகத்தேகே, எப்படி தன் குறையை பிரசித்தி செய்ய விரும்ப மாட்டோம். பிரசித்தின்னா விளம்பரப்படுத்துறது. தன் குறையை யாருமே விளம்பரப்படுத்துவதில் விருப்பம் கொள்ள மாட்டோம். ஐசே தூசரே கி கம்ஜோரி கா பி வர்ணன் நகி கரும், அது மாதிரி அடுத்தவர்களுடைய பலகீனத்தையும் வர்ணிக்காதீர்கள். ஹோலி ஹன்ஸ் மானா, புனித அன்னப்பறவை என்றால் அர்த்தம் விசேஷத்தாவோங்கோ கிரகன் கர்னா கம்ஜோரியோங்கோ மிட்டானா, விசேஷங்களை கிரகணம் செய்ய வேண்டும், பலகீனங்களை ஒதுக்கிவிட வேண்டும், அழித்துவிட வேண்டும். புனிதமான அன்னப்பறவை. ஸ்லோகன், சமைக்கோ பச்சானே வாலே தீவிர புருஷார்த்தி சதா விஜயிகே. ஸ்லோகன், நேரத்தை காப்பாற்றக்கூடிய மிச்சப்படுத்தக்கூடிய தீவிர புருஷார்த்திகள்தான் நேரத்தை சேமிக்கக்கூடிய, வீணாகாமல் காப்பாற்றக்கூடிய தீவிர புருஷார்த்திகள்தான் சதா வெற்றியாளர்கள். சதா வெற்றியாளர்கள், அதாவது நேரத்தை கரெக்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க தான் சதா வெற்றியாளர்கள். அவங்க தான் தீவிர புருஷார்த்தி. ஒரு செகண்டு கூட வேஸ்ட் ஆகாமல் பார்த்துக்கிறவங்க தான் தீவிர புருஷார்த்தி, வெற்றியாளர்கள். அவ்வியக்த இசாரா, ஒற்றுமை மற்றும் நம்பிக்கையின் விசேஷம் மூலமாக வெற்றி நிறைந்தவராகுங்கள். எப்படி மணிகளுக்கு விசேஷம் ஏற்படுகிறது? ஏக் ஜைசே மனக்கே மாலைக்கே ஏக் ஹி தாகே மே பிரோயே ஜாத்தேகே, ஒரே மாதிரியான மணிகள் ஒரு மாலையில் நூலில் கோர்க்கப்படுகிறது. அதே போல நீங்கள் அனைவருமே வெற்றி மாலை, வைஜெயந்தி மாலையினுடைய மணிகள். நாம் அனைவருமே வைஜெயந்தி வெற்றி மாலையினுடைய மணிகள். எப்பொழுது? ஜப்பு
एक मत एक की लगन में एक स्थिति वाले एक दिखाई देंगे, दप्पी माला में पिरोए जाएंगे. ஒரே பாதை ஏக் மத். இந்த மணியினுடைய ஸ்பெஷல் என்னவா இருக்கணும்? ஏக் மத் ஏக் கீஹி லகன்மே ஏக்கரஸ். ஒருவரினுடைய அன்பில் ரசனையில் மூழ்கி இருக்கக்கூடிய ஸ்திதி கொண்டிருப்பவர்கள். ஏக்மத் ஏக்கரஸ் கொண்டிருப்பவர்கள் ஒன்றாகவே தென்படுவார்கள். இவங்க அவங்களா தெரிவாங்க, அவங்க இவங்களா தெரிவாங்க, ரெண்டு பேரா தெரிய மாட்டாங்க. அவர்கள்தான் மாலையில் மணியாகுவார்கள். மாலையில் பொதுவாக ஒரே சைஸ் மணியை கோர்ப்பாங்க. பார்க்கறதுக்கு இந்த மணியும் அந்த மணியும் ஒரே மாதிரி இருக்கும். அது மாதிரி நம்ம ஏக்கமத்து ஏக்கரசில் இருக்கும்போது ஒன்றாகவே தென்படுவோம். அப்பொழுதே மாலையில் கோர்க்கப்படுவோம். ஒருவேளை தங்களுக்குள் இரு கருத்து இருக்கிறது என்றால் அது இன்னொன்றாகி விடுகிறது. அதாவது 16,000 மாலையினுடைய மணி ஆகி விடுகிறார்கள். இந்த 16,000 மணியில் ஒன்று இன்னொன்றுக்கு வித்தியாசம் இருக்கலாம் போல. பாபா சொல்கிறார் 108 அப்படின்னா ஒன்று மாதிரி தான் இன்னொன்று இருக்கும். தாதி மாதிரி தான் தீதி இருக்கிறாங்க. என்ன வித்தியாசம் பார்க்குறோம்? வித்தியாசமே தெரியலையே. பாபா மாதிரி தான் தாதி இருந்தாங்க, தாதி மாதிரி தீதி. அப்போது அந்த குவாலிட்டி தெரியுது. இவங்கெல்லாம் 108ல் வந்து தான் ஆகணும். ஒன்று மாதிரி இன்னொன்று அப்படின்னா அது 108ன்றார். இது வேறு மாதிரி இருக்குது, அது வேறு மாதிரி இருக்குதுன்னா அது 108க்கு பதிலாக 16,000ல் 16,000ம் சாதாரணம் கிடையாது. அதுவுமே ரொம்ப கம்மியான எண்ணிக்கை, 9 லட்சத்தில். பாபா சொல்கிறார், அதனால் தங்களுக்குள் இரு கருத்து இருவராக தோன்றினால் அது 16,000 மாலை, 16,000 எண்ணிக்கை கொண்ட மாலையில் மணியாகி விடுவார்கள். பாபா சொல்கிறார், இன்னைக்கு இனிமையான குழந்தைகளை, ஏழை பங்காளன் பாபா சோழியிலிருந்து வைரமாக மாற்றுவதற்கு வந்திருக்கின்றார். உங்களை சோழியிலிருந்து வைரத்திற்கு சமமானவராக்க வந்திருக்கிறார். ஆகவே நீங்கள் சதா அவருடைய ஸ்ரீமத் படி நடந்து செல்லுங்கள். முதல்ல எந்த ஒரு ரகசியத்தை, ஒரு ஆழமான ரகசியத்தை நீங்கள் மற்றவங்களுக்கு புரிய வைக்கணும், எல்லாருக்கும் புரிய வைக்கணும். பாப் தாதா நீங்கள் புரிஞ்சிருக்கிறீங்க. இங்கே நாம் பாப் தாதாவிடம் வந்திருக்கிறோம். இவர்கள் இருவர் இணைந்து இருக்கிறார்கள். சிவனினுடைய ஆத்மாவும் இவருக்குள் இருக்கிறார், பிரம்மாவினுடைய ஆத்மாவும் இங்கே இருக்கின்றார். ஒருவர் ஆத்மா, இன்னொருத்தர் பரமாத்மா. ஆக முதல்ல இந்த ஆழமான ரகசியத்தை எல்லாருக்கும் புரிய வைங்க. இவர்கள் பாப் தாதா இணைந்திருக்கிறார்கள். இவர் தாதா, பகவான் இல்லை. இந்த பிரம்மா நமக்கு அண்ணன், மூத்த சகோதரன். இவர் பகவான் கிடையாது. மனிதன் பகவான் இல்லை, மனிதன் பகவான் இல்லை. பகவான் என்று நிராகாரமானவருக்கு சொல்லப்படுகிறது. அந்த தந்தை சாந்தி தாமத்தில் இருப்பவர். பாடல் கடைசியாக அந்த நாளும் வந்ததே இன்று. சாந்தி.